ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத சமயத்தில் கூட இந்த பருப்பு பொடி சாதம் செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் செய்யணும்னு நினைக்கும் போதும் இந்த பருப்பு பொடி சாதம் செய்யலாம். வாங்க அது எப்படின்றத என்னோடய செய்முறையில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொருளெலாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாமே ஒரே அளவாக எடுத்துருக்கிறேன். முதல்ல நம்ம தோல் உளுந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அடிகனமான ஒரு பேன் வந்து வச்சுருக்கிறேன் நான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்முருவலாக செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். அதை போல் நான் வறுத்து முதல்ல இதை பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து அதே அளவில் தோரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். தோரம் பருப்பையும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா பருப்பு வகைகள் நல்லா செவந்த போல் வந்தாலும் உள்ளே வந்து நல்லா வறுபட்டு இருக்காது. அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுபடும் போது நல்லா வறுபட்டு வரும். அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இதை வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு நல்லா வறுபட்டு நல்லா மணமாக ஒரு வாசனை வருது. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து இதில் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொட்டுக்கடலை, அது வந்து ஒரு அளவு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி வந்து பொட்டுக்கடலை நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது. இதை லேசாக ஒரு நிமிஷம் போல் இதை வந்து நம்ம வறுத்து விட்டால் போதும். இது கலர்லாம் மாறணும் அவசியம் இல்லை. லேசாக அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுக்கிறோம், அவ்வளோதான். நான் ஒரு நிமிஷத்துலேயே இதை வறுத்து விட்டு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து இதில் குண்டு உளுந்து சேர்த்துருக்கிறேன். குண்டு உளுந்துமே நல்லா செவந்து பொன்முருவலாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். நான் நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்கிற அந்த மெஷர்மெண்ட் கப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காரமான மிளகாய். அதனால் இந்த மிளகாயோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அந்த மெஷர்மெண்ட் கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வறுபடும் போது மிளகாயோட நெடி வராமல் இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம நாள்பட்டு இந்த பொடியை அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொடி வந்து அந்த ஒரு நமுறுத்தன்மை வராமல் இருக்கிறதுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து இந்த பொடி செஞ்சு வைக்கும்போது ஒரு மாதம் வச்சாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணாம், வெளியிலேயே வச்சாலும் ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும் இல்லையா, அதை போல் இல்லாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும். மிளகாயை வறுத்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே உரித்த நாட்டு பூண்டு ஒரு 10 போல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். இந்த பேன் வந்து நல்லா இரும்பு பேன்ன்றதால இந்த பூண்டு கருவேப்பிலையெல்லாம் கலர் மாறாமையே நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வந்துடும். மிளகாயும் நல்லா உப்பி வந்திருக்குது, கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுடுச்சு, பூண்டுமே மேலே வந்து நல்லா ஒரு செவந்து வர இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்தோடனே நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வெடித்து வருது பாருங்கள். ஒரு நிமிஷத்துலேயே இந்த சீரகம் வறுபட்டுரும். இதையுமே நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கணும். சீரகத்தை ரொம்ப நேரம் வறுத்து விட்டுறாதீங்க, கருகிடும். நான் ஒரு நிமிஷத்துலேயே நான் வந்து பிளேட்டில் இதை மாற்றிட்டேன். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் பார்த்திங்கன்னா வெடித்து வரணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடுபடுத்தினாலே போதும். மிளகுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு நிமிஷம் போல் வறுத்து விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாமே நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இது எல்லா பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே ஒன்றா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதனுடைய சூடு வந்து கம்ப்ளீட்டாக குறையணும். நீங்கள் இதை போல் ஒரு பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வைக்க வேணாம், வெளியிலேயே வந்து வச்சிடலாம். நம்ம வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது முன்னாடி இதை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் இதை வந்து சின்ன ஜாரை நல்லா ஆறுனதும் இது நான் சின்ன ஜாரில் அரைச்சி எடுக்கிறேன். ஏன்னா ஒன்று போல் அந்த பொடி வந்து அரைப்பட்டு வரும், அதனால் சின்ன ஜாரில் அரைச்சி எடுக்கிறேன். இந்தளவுக்கு குறகுறப்பாக வந்ததும் நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அதே போல் இது எல்லா பருப்புமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கள் பாட்டியெல்லாம் காய்கறியெல்லாம் வாங்காத நாளில் தான் இந்த பருப்பு பொடி சாதம் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க வெளியே லாங்காக போய் தங்குறாங்க, வேலைக்கு போயிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பருப்பு பொடி செஞ்சு கொடுக்கும்போது இதை போல் ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பருப்பு பொடி ஃப்ரிட்ஜெலாம் வைக்காமலே வெளியிலேயே நல்லாயிருக்கும். நீங்கள் உப்பையும் சேர்த்து வறுத்து கொடுக்கும்போது அந்த நமுத்து போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் எல்லா பருப்பையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுணும்.
நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற போல் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடணும். அடுத்து இந்த பருப்பு பொடியை எப்படி சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுன்றதை நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேனில் நீங்கள் இது தாளிப்புக்கு நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த பருப்பு பொடி சாதம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதே அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்முருகலாக வறுபட்டு வர்ற வரைக்கும் இது நல்லா வறுத்து விட்டுணும். கடுகும் நல்லா வெடித்து வரணும். சீரகம் கருகக்கூடாது. அந்தளவுக்கு இது நல்லா வறுபட்டு வரும்போது ஒரே ஒரு ஃப்ளேவருக்காக வரமிளகா ஒன்று சேர்த்துருக்கிறேன். நல்லா வறுபட்ட வாசனை நல்லா மணமாக வரும்போது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு பொடியில் பெருங்காயத்தூள் சேர்த்துருந்தாலும் இந்த தாளிப்பில் சேர்க்கும்போது இன்னும் நல்லா உப்பு பொடி சேர்த்து ரைஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் வடித்து நல்லா ஆற வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்துடலாம். ரைஸ் வந்து ரொம்ப ஆறில்ல, மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு பொடியை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து முதல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நெய் சேர்க்காம தான் இந்த பருப்பு பொடி சாதம் செஞ்சுருக்கிறேன். பருப்பு பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். பருப்பு பொடி சாதம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இன்னமும் கொஞ்சம் பருப்பு பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோன்றதால மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பருப்பு பொடி சேர்த்துருக்கிறேன். இதை போல் நம்ம பத்தலைனாலும் கொஞ்சம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்படி தாளிக்காமையே இந்த பருப்பு பொடி சாதத்தை நல்லா சூடாக சாதம் சேர்த்துட்டு இந்த பருப்பு பொடியை போட்டு கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பருப்பு பொடியில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் இதில் உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் நம்ம விருப்பத்துக்கு கடைசியில் மல்லித்தழையை தூவிடலாம். இல்லை மல்லித்தழையை தூவாமல் அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். நான் இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் இது மேலே மல்லித்தழையை தூவி விட்டு கலந்து விட்டு எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருவாங்க. எப்பயுமே எங்கள் வீட்டில் பருப்பு பொடி சாதனாலே ரொம்பவே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தாலே போதும். நீங்களும் இதை போல் ஒரு செய்முறையில் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே வச்சிடலாம். அதோட டேஸ்ட்டும் மாறவே மாறாது. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஹெல்த்தியான பருப்பு பொடி சாதம் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.